ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் மை சேனல். இன்றைக்கி என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா காமிக்கிறேன். என்னடா இது வித்தியாசமாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? இது மார்னிங் குஸ்கா. இது நிறைய கடையில் பார்த்துருப்பீங்க. 20 ரூபாலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. 20 ரூபாய்க்கு கொடுப்பாங்க, 30 ரூபாய்க்கு கொடுப்பாங்க. இது என்னென்னா மீல் மேக்கர் போட்டு ரெடி பண்ணியிருப்பாங்க. இது என்னன்னு கேட்டிங்கன்னா முட்டை இல்லை, அதனால் வடை வாங்கி தந்தேன். ஓகே, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது இலையில்லைன்ட்டார் பாய். அதனால் ஓகே, குஸ்கா பாருங்க, ஆனியன். இது வந்து மீல் மேக்கர். இதில் வந்து சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது மதியமும் கிடைக்காது, நைட்டும் கிடைக்காது. இது ஒன்லி வெஜ்ஜு குஸ்கா. சாப்பிட்டு பார்க்குறேன். செம்ம டேஸ்ட். மீல் மேக்கர் வந்து நல்லா தான் இருக்குது. இதோட காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா முட்டை வச்சு சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். ஆனால் லேட்டாக போனதுனால முட்டை இல்லைன்ட்டாங்க. அதனால் ஒரு 10 ரூபாய்க்கு வடை இங்கிலீஷில் சொன்னால் வடாவா, வடை வாங்க. காம்பினேஷன் இது வந்து 40 ரூபாய்க்கு வாங்கினேன். 20 ரூபா வந்து கொடுப்பாரு. ஸ்கூல் பசங்களாம் பார்த்தோன்னா கப்பில் வாங்கிட்டு போயிடுவாங்க. மதியத்துக்கு வந்து லஞ்சுக்கு வச்சுப்பாங்க. கூட்டம் ஜேஜேன்னு இருக்குது. இது எங்கே வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா கடை அப்புறம் காமிக்கிறேன். ஆனியன் செம்மையாக இருக்குங்க. நம்ம வீட்டிலலாம் செஞ்சால் இதுபோல் வடை வந்து மறுமொன்னே வராது. இந்த குட்டி வடை தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பெருசாக இல்லை, அது எப்படி செய்கிறாங்கன்னு தெரில. ஆனால் கடையில் மட்டும் சூப்பராக இருக்கும். அரிசி மாவு போடுறதா சொல்கிறாங்க, அது எப்படி போடுறாங்கன்னு தெரில. இதுபோல் குஸ்கா நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா? சாப்பிட்டீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப இந்த குஸ்கா ஏன் சூஸ் பண்ணால், காலையில் சரியான பசி, நைட்டு கம்மியாக சாப்பிட்டேன். அதனால் டிஃபன் சாப்பிட்றதுனா பட்ஜெட் அதிகமாகவும் வயிறு நிறையாது. அதனால் இவ்வளோ குஸ்கா சாப்பிட்ணும், மதியத்துக்கு வரையும் தாங்கன்றதுனால சரி குஸ்கா சாப்பிடலான்னு குஸ்கா வேணுன்ட்டு அதுதான் வீடியோ போட்டு. பிரியாணி சூப்பராக இருக்கும். செம்ம டேஸ்ட். வடை செம்மையாக இருக்கும். ஒன்றும் இல்லை, இதில் அப்படியே சிக்கனும் மட்டனும் வச்சா அவ்வளோதான். சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி ஆகிடும். அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். மீல் மேக்கர் ரொம்ப பிடிக்காது, அதுவும் 1-2 சாப்பிட்லாம், அதிகமாகவும் சாப்பிடக்கூடாது. இது சோயா சாஸ் இருக்குது பார்த்தீங்களா? சோயா சாஸுடைய இந்த வேஸ்டேஜ் தான் இந்த ஓனர் என்ன பண்ணாராம், வேஸ்ட் ஆகுதுன்னு அவர் யோசித்து இதெல்லாம் வேஸ்ட் ஆகுது, இதையும் பைசா ஆக்கலான்ற ஒரு கான்செப்டில் தான் இந்த சோயா வந்து ஒரு அச்சில் போட்டு மீல் மேக்கராக நம்மளுக்கு விற்பனை பண்ணுறாங்க. அது உண்மையாக பொய்யாலும் தெரியல.
நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அதுதான். எவ்வளோ பிரைன் பார்த்தீங்கன்னா. பச்சை மிளகா காடுது. பச்சை மிளகா கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக மூளைக்கு தாங்க ஏறுது. சரியான காரம். அடைக்குதுங்க. காரம் அப்படி மூக்குக்கு ஏறுது. செம்ம காரம். இந்த மிளகா வச்சு தான் சரியான காரம். காலையில் மட்டும்தான் கிடைக்கும். மார்னிங் குஸ்கா. பேப்பரில் யூஸ் பண்ணாதீங்க. இலை காலி ஆச்சுன்னு லாஸ்ட்டாக பேப்பரில் முடிச்சு விட்டுட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.